இந்த வீடியோல குபர்நெட்டிஸோட சர்வீசஸான நோட் போர்ட் அண்ட் கிளஸ்டர் ரிப்போர்ட் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத B-Treeயோட DevOps ட்ரெய்னர் உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். கண்டெய்னரை பாடை மட்டும் கிரியேட் பண்றோம், கண்டெய்னரை மட்டும் கிரியேட் பண்றோம். ஆனா அதை இன்னும் நம்ம நெட்வொர்க்ல ரன் பண்ணல. ஓகேவா சார்? அப்ப குபர்நெட்டிஸ்ல நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்கர் எடுத்துக்கலாம். டாக்கர்ல எப்படி ஒரு போர்ட் ஃபார்வர்டிங் நடக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஷின்குள்ள என்கிட்ட வந்து 2 கண்டெய்னர் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 2 கண்டெய்னரோட போர்ட் நம்பருமே, இப்போ இது வந்து எனக்கு HTTPDல ரன் ஆகுது, இது வந்து எனக்கு இன்ஜினெக்ஸ். இந்த இன்ஜினெக்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு டிஃபால்ட் போர்ட் நம்பர் என்னது? 80. இதோட போர்ட் நம்பரும் 80, இதோட போர்ட் நம்பர் 80. நான் இப்போ எப்படி HTTPன்ற கண்டெய்னரையும் இன்ஜினெக்ஸ்ன்ற கண்டெய்னரையும் ஹிட் பண்ணுவேன்? போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண மாட்டோம், நம்ம போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணுவோமா? நான் என்ன பண்ணுவேன், கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போதே HTTPDக்குன்னு ஒரு ஓப்பன் பண்ணிப்பேன், போர்ட்டை ஓப்பன் பண்ணிப்பேன். இன்ஜினெக்ஸுக்குன்னு ஒரு போர்ட் நான் ஓப்பன் பண்ணிப்பேனா? அப்போ நான் HTTPDக்கு என்ன பண்ணிக்கிறேன்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் HTTPDக்கு வந்து 8090 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து 8070 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போது நான் ஐபி போட்டு 8090 ஐபி போட்டு 8090ன்னு கொடுத்தேன்னா எனக்கு யார் ஹிட் ஆவா? ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த போர்ட்டை வந்து ஹிட் பண்ணும். 8090 போர்ட்டை ஹிட் பண்ணிவிட்டு 8090 போர்ட்டில் நான் யாரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும் அது வந்து எனக்கு ஹிட் ஆகுமா? இதென்னா நமக்கு ப்ராசஸ் இப்படி தானே நமக்கு நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நான் வந்து இப்போது ஐபி கொடுத்துட்டு 8070 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து இதோட போர்ட்டை ஃபஸ்ட்டு ஹிட் பண்ணுவாங்க. போர்ட்லேருந்து நான் யாரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும் அவங்க வந்து ஹிட் பண்ணுவாங்க. இப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு டாக்கரில் ரொம்ப ஈஸியாக நடக்குது. டாக்கரில் ஜஸ்ட் நம்ம ஐபி ஹிட் பண்ணோம், ஒரே ஒரு போர்ட்டை ஹிட் பண்ணி உள்ளே போனால் நம்ம கண்டெய்னருக்குள்ளே போயிடலாம். ஆனால் குபர்நெட்டிஸ்குள்ளே நம்மளால் அப்படி போக முடியுமா? குபர்நெட்டிஸ்குள்ளே நம்மளால் அப்படி போக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குபர்நெட்டிஸ்குள்ளே கண்டெய்னருக்குள்ளே என்ன ரன் ஆகிட்டுருக்கு? பாடுன்ற ஒரு விஷயம் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த பாடை மீறி தான் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டெய்னரை ஹிட்டே பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே எனக்கு வந்து HTTPD ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து எனக்கு போர்ட் 80ல் ரன் ஆகிட்டுருக்கு. இது வந்து எனக்கு HTTPDன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு பாடு, இதுதான் என்னோட பாடு. இந்த பாடுக்கு எனக்கு என்ன இருக்கும்? ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குமா? ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஐபி போட்டு நீங்கள் வந்து ஹிட் பண்ணுவீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐபி போட்டு இதுக்குன்னு ஒரு போர்ட் நம்ம நான் 8080 கொடுக்குறேன். ஸோ இந்த சர்வருக்குள்ளே வரதுக்கு நம்ம எப்படி கண்டெய்னருக்குள்ளே வந்து இங்கே ஒரு போர்ட்டுன்னு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் வந்து போர்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த போர்ட் வந்து என்னவா இருக்கும்? இப்போ அந்த போர்ட் வந்து எனக்கு 8080 ரன் ஆகிட்டு இருக்கணும். அப்போது அந்த ஐபி வந்து டைரெக்டாக வந்து அந்த போர்ட்டை ஹிட் பண்ணணும். போர்ட்லேருந்து எனக்கு அந்த ஐபி பாடை ஹிட் பண்ணணும். பாட்லேருந்து எனக்கு அதை எடுத்து ஹிட் பண்ணணும், HTTPDயை ஹிட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸில் ஹிட் ஆனால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்? இது நெட்வொர்க் கூட போய் கனெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா இது எனக்கு நெட்வொர்க் கூட போயிட்டு கனெக்ட் ஆகாது. ஓகே ஓகே இதில் இன்னொரு என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த சர்வரில் பாட் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த சர்வரை டெலீட் ஆகிடுச்சு. இந்த சர்வரில் ரன் ஆக வேண்டிய பாட் வந்து எனக்கு வேறு சர்வரில் ரெப்ளிகா செட் மூலிமா க்ரியேட் ஆகிடுச்சு. அப்போது ஐபி வந்து சேஞ்ச் ஆகிடுமே. அப்போ நீங்கள் எப்படி இந்த சர்வரில் ரன் ஆகிட்டு இந்த பாட் தான் வேணும்னு எப்படி போய் கேட்பீங்க? ஸோ அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வந்து என்ன ரன் ஆகிட்டுருக்கு? 3 சர்வீசஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேயா? ஸோ நம்ம இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் கனெக்ஷன் வந்து நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 சர்வீஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? இன்டர்நெட் கூட கனெக்டே பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லோட் பேலன்சர். ஓகே, இந்த லோட் பேலன்சர் நமக்கு என்ன பண்ணும்? எதுக்காக லோட் பேலன்சர்? ஸோ டிராஃபிக்கை லோட் பேலன்சர் தான் எனக்கு என்ன பண்ண போகுது?
மெயின்டைன் பண்ண போகுது, மேனேஜ் பண்ணி பார்ஷியலாக வந்து எல்லாருக்குமே வந்து பிரித்து கொடுக்க போகுது. ஓகேவா? இப்போ இங்கே லோட் பேலன்சர் ரன் ஆகிட்டு இருக்குன்னா இந்த லோட் பேலன்சரை நான் யார் கூட கனெக்ட் பண்ணுவேன்? இல்லை 3 ஒர்க்கர் நோடு இருக்குது அப்படின்னா அந்த 3 ஒர்க்கர் நோடுக்கும் எனக்கு என்ன ரன் ஆகிட்டு இருக்கும்? சர்வர் இல்லை, லைக் 3மே வந்து எனக்கு ஒர்க்கர் நோடு தான். ஓகேவா? இந்த 3 ஒர்க்கர் நோடுக்கும் எனக்கு யார் கனெக்ட் ஆகி லோட் பேலன்சர் கனெக்ட் ஆகிட்டு எனக்கு ரன் ஆகிட்டு தான் இருக்காங்க. அப்போ லோட் பேலன்சர் என்ன பண்ணி விட்டுருனா நெட்வொர்க்கை பார்ஷியலாக பிரித்து கொடுக்கறது தான் லோட் பேலன்சரோட வேலை. ஓகேவா? இப்போது இந்த 3 சர்வரையும் நான் ஹிட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? லோட் பேலன்சரோட டிஎன்எஸை ஹிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3 சர்வரையும் ஹிட் ஆகிடுமா? 3 சர்வரில் என்னென்ன ஒர்க் நடக்குது எனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போது சிங்கிள் டிஎன்எஸ் நேமில் மல்டிபிள் சர்வரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் லோட் பேலன்சர். ஓகேவா? சிங்கிள் டிஎன்எஸ் நேமில் மல்டிபிள் சர்வரை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்? கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது சர்வீஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ரெண்டாவது சர்வீஸ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நோட் போர்ட். ஓகே, இது வந்து நோட் போர்ட். இந்த நோட் போர்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நான் சொன்னல ஒர்க்கர் மிஷினுக்கு இப்போ நம்மளோட மிஷின் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு போர்ட் ரன் ஆகுது, அந்த போர்ட் வழியாக தான் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொன்னா அதுதான் வந்து நோட் போர்ட். ஓகே, கிளியரா? அந்த நோட் போர்ட்டை ஹிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? உள்ளேயே வர முடியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதுதான் வந்து என்னோட ஒர்க்கர் மிஷின், இதுதான் என்னோட ஒர்க்கர் மிஷின் அப்படின்னா இதுக்கு மேலே எனக்கு என்ன ரன் ஆகிட்டு இருக்கும்? ஒரு நோட் போர்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேயா? அந்த நோட் போர்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும்? ஹிட்டே பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே எனக்கு என்ன ரன் ஆகிட்டு இருக்கும்? ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கும், சாரி பாட் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த பாடுக்குள்ளே எனக்கு என்ன ரன் ஆகிட்டு இருக்கும்? பாடுக்குள்ளே எனக்கு ஒரு கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேயா? கிளியரா? ஸோ இப்போ இதை ஹிட் பண்ணணும் அப்படின்னா இந்த கனெக்ஷன் எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பீங்க? ஐபின்னு கொடுப்பீங்க. ஐபின்னு கொடுத்துட்டு ஐபியில் வந்து உங்களுக்கு என்ன ஹிட் பண்ணணும்? இப்போ இந்த நோடுக்கு வந்து ஒரு போர்ட் இருக்குமா? நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த நோட் போர்ட்டை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 30,000 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? நோட் போர்ட் வந்து 30,000 கொடுக்குறேன். இப்படி 30,000 கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஐபி வந்து ஃபஸ்ட்டு யாரை ஹிட் பண்ணணும்? நோடு போர்ட்டை ஹிட் பண்ணணும். அப்போ இந்த போர்ட் நம்பர் எனக்கு 3000 இருக்கும், அதனால இது உள்ளே விட்டுரும் நம்மள. ஓகேவா? அதுக்கப்புறம் பாடோட ஐபியை ஹிட் பண்ணணும். பாடோட ஐபியிலேருந்து டேரெக்டாக யாரை ஹிட் பண்ணணும்? கண்டெய்னரை ஹிட் பண்ணணும். கிளியரா? இப்படி தான் நமக்கு நோட் போர்ட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம நார்மலாக போர்ட் நம்பர் 80, 80, 80, 90 கொடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி நம்மளால நோட் போர்ட்டில் கொடுக்க முடியாது. இதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது, நோட் போர்ட்டுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சில் மட்டும்தான் நம்மளால கொடுக்க முடியும். ஓகேவா? என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அது 30,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 32,678 இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் நம்ம போர்ட் வந்து ரன் ஆகும். ஓகேவா? வேறு ரேஞ்சில் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நோட் போர்ட் அப்படின்னு அது என்ன பண்ணிக்காது? அக்செப்டே பண்ணிக்காது. ஓகேவா? அப்போ இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன, ஆல்ரெடி நமக்கு லோட் பேலன்சர் வந்து க்ரியேட் ஆகிட்டு லோட் பேலன்சர் நமக்கு எல்லா சர்வர் கூடயும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் போர்ட்டுன்ற ஒரு விஷயத்த பார்த்துருக்கீங்களா? பார்த்தே இருக்க மாட்டீங்க. அப்போது நோட் போர்ட்டுன்ற ஒரு விஷயத்த நம்ம தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நோட் போர்ட்டை க்ரியேட் பண்ண மறந்துட்டீங்க, நோட் போர்ட்டுன்ற ஒரு விஷயமே நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நோட் போர்ட் என்ன பண்ணுன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற நோட் போர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கண்டெய்னரோட இந்த இதில் வந்து எனக்கு HTTPD அப்படின்னு ஒரு கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த கண்டெய்னரோட நேமை வந்து போர்ட் நம்பரை வந்து நான் அசைன் பண்ண மறந்துட்டேன். அப்போ அதை என்ன பண்ணும்? டிஃபால்ட்டாக 18 எடுத்துக்குமா? ஏன்னா அதுக்கு தெரியும் HTTPயோட போர்ட் நம்பர் 80, ஏன்னா அதுதான் டிஃபால்ட் போர்ட் நம்பர். அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன இருக்குது இங்கே நோட் போர்ட்டுக்கும் வந்து டிஃபால்ட் போர்ட் நம்பர் இருக்குது. ஓகேவா? அது என்ன போர்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30,008. ஓகே,
டிஃபால்ட் போர்ட் நம்பராக இந்த 30,008 வந்து எடுத்துக்கும். அதுதான் வந்து நோட் போர்ட்டோட டிஃபால்ட் போர்ட் நம்பர். இந்த போர்ட் நம்பரில் அது ரன் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் அப்படி கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஐபி போட்டு நீங்கள் நோட் போர்ட்டை ஸ்பெசிஃபை பண்ண மறந்துட்டீங்க, ரியல் டைமில் மறந்துட்டீங்க அப்படின்னா ஐபியை போட்டு 30,008 போட்டிங்கன்னா உங்கள் அவுட்புட் வந்துடும். கிளியரா? இன்னொரு சினாரியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஒரு 3 ஒர்க்கர் மிஷின் இருக்குது. ஓகே, என்கிட்ட ஒரு 3 ஒர்க்கர் மிஷின் இருக்குது. ஓகேவா? இந்த 3 ஒர்க்கர் மிஷினுக்கும் எனக்கு என்ன ரன் ஆகிட்டு இருக்கு? நோட் போர்ட்டுன்ற ஒரு விஷயம் ரன் ஆகுமா? ஓகே, இப்போ 3 ஒர்க்கர் மிஷினுக்கும் நான் வந்து நோட் போர்ட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த ரன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ஒரே நோட் போர்ட்டு தான் இருக்கும். ஓகேவா? வேணும்னா நம்ம நோட் போர்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஒரே நோட் போர்ட்டாக கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே நோட் போர்ட்டாக நமக்கு வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட் போர்ட் வந்து எனக்கு 30,001 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? எனக்கு இப்போ சாரி இதில் வந்து ஒரு பாட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இதில் வந்து என்ன ரன் ஆகிட்டு இருக்கு? ஒரு பாடு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? அந்த பாடுக்குள்ளே ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து எனக்கு இதுக்குள்ளே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? பாடுக்குள்ளே எனக்கு என்ன ரன் ஆகிட்டு இருக்கு? கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது நான் ஐபி கொடுத்து இந்த நோட் போர்ட்டை ஹிட் பண்ணுறேன். ஐபி கொடுத்து 30,001 சொன்னேன்னா இந்த 30,001 நான் வந்து ஹிட் பண்ணுறேன். அதுக்கு எப்படி தெரியும் நான் வந்து இந்த நோடை தான் வந்து ஹிட் பண்ண போகிறேன், இதில் தான் பாடு இருக்குது அப்படின்னு அதுக்கு எப்படி தெரியும்? அது எதை போய் ஹிட் பண்ணும்? எனக்கு கண்டிப்பாக இதுக்கு ஒரு ஐபி ரன் ஆகிட்டு இருக்குமா? இப்போ நான் இதை ஐபி 1ன்னு வச்சுக்கிறேன், இதை வந்து ஐபி 2ன்னு வச்சுக்கிறேன், இதை ஐபி 3ன்னு வச்சுக்கிறேன். அப்போது இதில் தான் எனக்கு பாட் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் ஐபி 1 கொடுத்து 3001 கொடுத்தா எனக்கு இந்த பாட் ஹிட் ஆகும். அதே நான் ஐபி 2 கொடுத்து, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே நோட் போட்டு நான் சொல்லிட்டேன். அப்போ ஐபி 2 கூட 3001 கொடுத்தா இதில் எனக்கு பாடே இல்லையே, நான் எப்படி இந்த பாடோட அவுட்புட்டை எடுக்கிறது? ஓகே, நீங்கள் சொல்லலாம் நான் போயிட்டு என்ன பண்ணிடுவேன், லைக் பாடோட அதான் பாடோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம பார்ப்போம்ல, அதில் போயிட்டு வைடு கொடுத்து எந்த பாடில் எந்த இதில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்து அதை நான் போட்டுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஓகே, அப்படியே நீங்கள் போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும், பட் அவுட் சைட்லேருந்து யாரோ ஒருத்தங்க கனெக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவுட் சைட்லேருந்து இதில் தான் நம்ம டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதில் தான் ஜொமேட்டோட டெப்ளாய்மெண்ட் நடந்திருக்கு. இது ரெண்டும் பேக்கப் சர்வர் மாதிரி ஆக்ட் ஆகுது. இதுலேயும் பாட் இருக்குது, அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, அதுக்கு தான் வந்து இங்கே ஒரு விஷயம் ரன் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா கிளஸ்டர் ஐபி. ஓகே, இந்த கிளஸ்டர் ஐபி என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளஸ்டர் ஐபி 3 சர்வருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஐபியை கிரியேட் ஆகும். ஓகே, 3 சர்வருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஐபி வந்து நமக்கு கிரியேட் ஆக போகுது. அந்த ஐபி கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த ஐபி கிட்ட இருக்கும். ஓகேவா? அந்த ஐபி கிட்ட நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். எந்த பாட்ல எந்த இடத்துல எந்த பாட் கிரியேட் ஆயிருக்கு, எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஐபி கிட்ட இருக்கும். சாரி, அந்த கிளஸ்டர் ஐபி கிட்ட இருக்கும். இந்த கிளஸ்டர் ஐபி நமக்கு என்னவா இருக்கு? ஒரு ஸ்டாண்டர்ட் ஐபியா இருக்க போகுது. ஓகேவா? எப்படி நீங்கள் எலாஸ்டிக் ஐபி, நம்ம EC2ல எலாஸ்டிக் ஐபி இருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி இது நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஐபியா இருக்கும். அப்போது நம்ம இதை ஹிட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐபியை போட்டு ஹிட் பண்ணிங்க அப்படின்னா இது டைரெக்டாக யாரை போய் ரீச் அவுட் பண்ணும்? கிளஸ்டர் ஐபியை போய் ரீச் அவுட் பண்ணும். ஓகேவா? கிளஸ்டர் ஐபிக்கு தெரியும் எங்கே பாடு கிரியேட் ஆகிருக்கு, இவங்க எந்த பாடை தேடுறாங்க அப்படின்ட்டு. அப்போ பாடு என்ன பண்ணிடும்? கிளஸ்டர் ஐபி என்ன பண்ணிடும்? இந்த பாடை போயிட்டு கொடுத்துரும். கிளியரா? அப்போது 3 சர்வருக்கும் ஒரு கிளஸ்டர் ஐபி இருக்குது, அதனால இது. அப்போ இதே வந்து நீங்கள் இங்கே ஒரு பாட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இங்கே ஒரு பாட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போது இங்கே இருக்க பாடை நீங்கள் எப்படி ஹிட் பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வேணுன்றப்போ அகைன் இன்னொரு கிளஸ்டர் ஐபியை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? இதுக்கு முன்னாடி எனக்கு எம்டியாக இருந்துச்சு, அதனால அது ஒரே ஒரு பாடை க்ரியேட் பண்ணி ஒரே ஒரு பாடை போய் ஹிட் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வேறு இது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து ஹிட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லைனா இந்த நோட் போர்ட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு நீங்கள் ஒரு நோட் போர்ட்டை க்ரியேட் பண்ணி, இப்போ நான் 3001 கொடுத்த மாதிரி இந்த சர்வருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 3002ன்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே ஒரு கிளஸ்டர் ஐபியை க்ரியேட் பண்ணிடுவீங்களா? அப்போ அதை என்ன பண்ணிடும், அப்போ 3002ன்னு கொடுத்தா ஐபியை கொடுத்து 3002ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அது எங்கே போக போகுது, அந்த கனெக்ஷன் நமக்கு ஐபியிலேருந்து இந்த போர்ட் நம்பருக்கு போக போகுது, போர்ட் நம்பர்லேருந்து கிளஸ்டருக்கு போக போகுது. கிளஸ்டருக்கு தெரியும் 3002 நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பாடை தான் ஹிட் பண்ணணும் அப்படின்ட்டு. கிளியரா? இதில் ஏதாவது அப்போ கிளஸ்டர் ஐபியில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இல்லை, கிளஸ்டர் ஐபியில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு எத்தனை கிளஸ்டர் ஐபி வேணுமோ அந்த மாதிரி அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து கிளஸ்டர் ஐபிஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதெல்லாம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 சர்வீஸ் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, நெட்வொர்க்கை கனெக்டே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இங்கே லோட் பேலன்சர்னு ரன் ஆகிற சர்வீஸ் வந்து நமக்கு அவுட் சைட். எப்படின்னா கியூபர்நெட்டிஸில் லோட் பேலன்சர் இருக்காது. லோட் பேலன்சர் நமக்கு யார் தரா, க்ளவுட் வந்து தராங்க. கரெக்டாக? ஸோ அவுட் சைட்லேருந்து கனெக்ட் பண்ணி, அவுட் சைட் ஆஃப் த சர்வீஸ் தான் வந்து லோட் பேலன்சர். அவுட் சைட்லேருந்து நமக்கு சர்வரை கனெக்ட் பண்ணி கொடுக்குது லோட் பேலன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளஸ்டர் ஐபி. கிளஸ்டர் ஐபி வந்து நமக்கு ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டாண்டர்ட் ஐபியாக வந்து நம்ம பாடை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேவா? நோட் போர்ட் வந்து நமக்கு என்ட்ரி வேவாக இருக்க போகுது. ஒரு இந்த என்ட்ரியை கரெக்டாக கொடுத்தா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், பாடுக்குள்ளேயே போக முடியும். ஓகே, அதுக்காக ஒரு என்ட்ரிக்காக நோட் போட்டு நமக்கு ஒர்க் ஆகுது. கிளியரா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது கிளியரா? இப்போது நெக்ஸ்ட்டு ஓகே ஃபைன், நான் வந்து சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இங்கே அது ஐபி இப்போ வந்து ஐபி போட்டு போர்ட் நம்பர் போட போகிறீங்க. ஐபி போட்டு போர்ட் நம்பர் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த நோட் போர்ட்டை மட்டும்தான், நோட் போர்ட்லேருந்து மட்டும்தான் உள்ளேருந்து வர முடியும். நெக்ஸ்ட் இங்கே கிளஸ்டர் ஐபின்னு ஒரு விஷயம் ரன் ஆகுது. அவங்கள மீறி எப்படி நீங்கள் பாடுகிட்ட போகிறீங்க? அப்போ கிளஸ்டரோட ஐபியும் ஒன்று வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணுமா? கிளஸ்டருக்குன்னு ஒரு ஐபி இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாடுக்குன்னு வர ஒரு ஐபி வர ரன் ஆகிட்டுருக்கு. அப்போ நீங்கள் எப்படி இந்த அவுட்புட்டை நீங்கள் வர வைப்பீங்க? லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், ஐபி கொடுத்துட்டு போர்ட் நம்பரை கொடுக்க போகிறீங்க. ஐபி கொடுத்து நீங்கள் போர்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா யாரை போய் ஹிட் பண்ணுவீங்க, நோட் போர்ட்டை போய் ஹிட் பண்ணுவீங்க. அப்போ நோட் போர்ட்டோட என்ட்ரி வே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஐபி போர்ட் நம்பர், இது நோட் போர்ட். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது, இன்னொரு கிளஸ்டர் ஐபி. அப்போ மறுபடியும் நீங்கள் கிளஸ்டர் ஐபியை ஸ்பெசிஃபை பண்ணுவீங்களா? அப்போ மறுபடியும் பாட் ஐபி, பாடுக்குன்னு ஒரு ஐபி, அந்த பாட் ஐபியை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுவீங்களா? இது ஐபியாக ரன் ஆச்சுன்னா மேண்டட்டரியாக நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணியே தான் ஆகணும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாசிபிளா? இப்போது ஐபி கொடுத்து கோலன் கொடுத்து போர்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா பாசிபிள், போர்ட் நம்பர் கொடுத்து ஐபி கொடுக்கறது பாசிபிளா? அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐபிஸ் எல்லாத்தையுமே போர்ட் நம்பராக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஐபிஸ் எல்லாமே போர்ட் நம்பராக சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் வந்து என்னோட சர்வர். ஓகேவா? இந்த சர்வருக்குள்ளே எனக்கு என்ன ரன் ஆகிட்டுருக்கு, கிளஸ்டர் ஐபி வந்து இந்த சர்வருக்குள்ளே எனக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? கிளஸ்டர் ஐபியிலேருந்து எனக்கு என்ன ரன் ஆகிட்டுருக்கு, பாடு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, பாட் ரன் ஆகிட்டுருக்கு. பாடுக்குள்ளே தான் எனக்கு என்ன ரன் ஆகிட்டுருக்கு, கண்டெய்னர் ரன் ஆகிட்டு. ஓகே, கிளியரா? இப்போது நான் வந்து என்னோட கண்டெய்னரை ரீச் அவுட் பண்ணாதான் எனக்கு அவுட்புட் கிடைக்கும். கரெக்டா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு போர்ட்டை, நோட் போர்ட்டை எனேபிள் பண்ணிட்டேன். ஓகேவா? இதுதான் எனக்கு என்னது, நோடு போர்ட். ஓகே, இந்த நோடு போர்ட் நான் என்னன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா ஒரு 32,000, ஏன்னா நம்ம அது தானே கொடுக்கணும். 32,001ன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐபி கொடுத்து
32,001 அப்படின்னு கொடுத்தனா அது எனக்கு எதை ஹிட் பண்ணும்? நோடு போர்ட்டை ஹிட் பண்ணிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் எனக்கு இங்க என்ன ரன் ஆயிட்டு இருக்கு? கிளஸ்டர் ஐபி ரன் ஆயிட்டு இருக்கா? அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா கிளஸ்டர் ஐபிக்கும் ஒரு போர்ட்டை வந்து எனேபிள் பண்ணுவேன். ஓகேவா? கிளியரா? இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? கிளஸ்டர் ஐபிக்கும் ஒரு போர்ட்டை எனேபிள் பண்ணுவேன். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த போர்ட்ல இருந்து நெக்ஸ்ட் போர்ட்டோட கனெக்ஷன் வந்து எனக்கு ஈஸியா இருக்குமா? ஓகேவா? இந்த கிளஸ்டர் ஐபி போர்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெறும் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படி நோடு போர்ட்னு சொல்றோம்? இதுக்கு பேர் இருக்கா? இது இந்த நேம்லாம் வச்சு தான் நம்ம கியூபர்நெட்டிஸ்ல யூஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த கியூபர்நெட்டிஸ்க்கு தெரியும் நோடு போர்ட்னு கொடுத்தீங்கன்னா அது என்ட்ரிவே. நீங்க வெறும் போர்ட்னு மட்டும் மென்ஷன் பண்ணீங்கன்னா அது வந்து கிளஸ்டர் ஐபியை நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அதுக்கு தெரியும். ஓகேவா? கிளியரா? இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு பாடுக்குன்னு வேற ஒரு ஐபி ரன் ஆயிட்டு கரெக்டா? பாடுக்குன்னு ஒரு ஐபி ரன் ஆயிட்டு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த இடத்துல பாடுக்குன்னு ஒரு போர்ட் நம்பரை அலோவ் பண்ணிடுவேன் கிரியேட் பண்ணி. ஓகேவா? பாடுக்குள்ள வரணும்னா இந்த போர்ட்டை ஹிட் பண்ணணும்னு பாடுக்கு ஒரு போர்ட் நம்பரை அலோவ் பண்ணியாச்சு. ஓகே, அப்புறம் அது டைரக்டா எங்க வந்துடும்? இங்க இருந்து இந்த போர்ட் நம்பரை ஹிட் பண்ணும். ஓகேவா? ஸோ போர்ட்ல இருந்து இந்த போர்ட்டை பாடோட போர்ட்டை ஹிட் பண்ணதுல இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா டார்கெட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிளியரா? இது பேர் வந்து நமக்கு டார்கெட் போர்ட். ஸோ இந்த டார்கெட் போர்ட்ல இருந்து நம்ம யாரை ஹிட் பண்ணிடுவோம்? என்கிட்ட ஆல்ரெடி தான் வந்து ரன் ஆயிட்டு இருக்கோம்ல. ஆல்ரெடி எனக்கு கண்டெய்னர்ல டிஃபால்ட்டாவே எனக்கு போர்ட் நம்பர் 80 தான் ரன் ஆயிட்டு இருக்கும். அதனால கண்டெய்னருக்கு நான் ஒரு போர்ட் கொடுக்க வேணாம். இதை வந்து நம்ம கண்டெய்னர் போர்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். இது வந்து எனக்கு என்ன பண்ணிடும்? ஈஸியா வந்து இந்த கனெக்ஷனை கொடுத்துரும். கிளியரா? இப்படிதான் நம்ம வந்து பண்ண போறோம். இப்போ இது ஈஸியா இருக்குமா நமக்கு? இந்த கனெக்ஷன் ஈஸியா இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஐபி தான் ரன் ஆகும், மீதி எல்லாமே நமக்கு போர்ட்டா ரன் ஆயிடும். ஓகே, அப்போ நம்ம வந்து நோடு போர்ட்டு அப்படின்னு சொல்றது வந்து நமக்கு என்னது? நோடு போர்ட்டை நம்ம நோடு போர்ட்டுன்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிளஸ்டர் ஐபிக்கு நம்ம கிரியேட் பண்ற போர்ட்டை வந்து நம்ம போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். வேற பாடோட ஐபியை நம்ம கிரியேட் பண்றது என்னன்னு சொல்லுவோம்? டார்கெட் போர்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கண்டெய்னர் போர்ட். கிளியரா? அப்ப டோட்டலா எனக்கு வந்து 4 போர்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இது கிளியரா? இந்த 4 போர்ட் எனக்கு ஹிட் பண்ணி இது வந்து ஒர்க்கர் நோடோட ஐபி. ஓகேவா? இங்க ஒரு ஐபி ரன் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த ஐபி இது. ஓகே, இப்போ நம்ம இதுக்கெல்லாம் போர்ட் டார்கெட் போர்ட்னு மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஆனா நமக்கு இன்னும் போர்ட் நம்பரை மென்ஷன் பண்ணல. ஓகேவா? ஸோ நீங்க வந்து நோடு போர்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் இருக்கே தவிர போர்ட் டார்கெட் போர்ட்டுக்குலாம் உங்களுக்கு ரேஞ்ச் இல்லை. நீங்க இஷ்டத்துக்கு என்ன போர்ட் வேணா கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனா நம்ம பெஸ்ட் ப்ராக்டிஸா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டெய்னருக்கு நமக்கு ஒரு போர்ட் நம்பர் ரன் ஆகுதுல, அந்த கண்டெய்னரோட போர்ட் நம்பரையே நம்ம எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துக்குவோம். ஓகே, ஸோ கண்டெய்னரோட போர்ட் நம்பரே நம்ம டார்கெட் போர்ட்டுக்கும் அலோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அது டைரக்டா அது இந்த போர்ட்லேருந்து இந்த போர்ட்டுக்கு வந்து அவுட்புட்டை கொடுத்துரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டார்கெட் போர்ட்டுக்கு நீங்க உங்க இஷ்டம் தான், நீங்க 8080 கூட கொடுத்துக்கலாம். தென் அதே மாதிரி போர்ட்டுக்கு தனியா நீங்க 8090 கூட கொடுத்துக்கலாம். உங்க இஷ்டம் தான். எது கொடுத்தாலும் நம்ம என்ன போர்ட் நம்ம கொடுக்க போறோம்ன்றத ஜஸ்ட் நம்ம ஸ்பெசிஃபை மட்டும் பண்ணிட்டா போதும், நமக்கு ரன் ஆகி வந்துடும். ஓகேவா? உங்க இஷ்டம் தான். ஸோ நம்ம ஏன்னா வந்து டக்குன்னு நமக்கு போர்ட் நம்பர்லாம் ஞாபகம் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கண்டெய்னர் என்ன போர்ட்ல ரன் ஆகுதோ அதே போர்ட் நம்பரை எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணிடுவாங்க எக்ஸப்ட் நோடு போர்ட். ஓகேவா? அப்போ இந்த நோடு போர்ட், கிளஸ்டர் ஐபி, பாட் ஐபி இது எல்லாமே நமக்கு என்ன எதுல வரும்? service.yaml ஃபைல்ல வரும். இது எல்லாமே நமக்கு ஒரு சர்வீஸ். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சர்வீஸை கிரியேட் பண்ணி பாடு கூட கனெக்ட் பண்ணுவோம். கிளியரா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சர்வீஸோட ஃபைலை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சர்வீஸ் அப்படின்னு நான் ஒரு ஃபைல் எழுதுறேன் அப்படின்னா அதில் எனக்கு என்னென்னலாம் வந்து கனெக்ட்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் எனக்கு வேணும்? ஆமா, நோடு போர்ட் வேணும். வேற ஆமா, நோடு போர்ட், கிளஸ்டர் ஐபி, நெக்ஸ்ட் பாடோடது இன்ஃபர்மேஷன்,
அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், டார்கெட் போர்ட்டுன்னு சொல்லுவோம். அதை நம்ம இப்படி தான் மென்ஷன் பண்ணணும். பாட் ஐபின்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இங்கே கிளஸ்டர் ஐபின்னு மென்ஷன் பண்ணக்கூடாது, போர்ட்டுன்னு மென்ஷன் பண்ணணும். அப்போ எனக்கு நோடு போர்ட்டு டார்கெட் போர்ட்டு வேணும். கண்டெய்னரோட போர்ட்டு நமக்கு எங்கே இருக்கும், நம்ம ஆல்ரெடி பாடு கிரியேட் பண்ணும்போது கொடுப்போம்ல கண்டெய்னரோட போர்ட்டு. அப்போ எனக்கு அதை வந்து நான் சர்வீஸில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, கிளியரா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து AWS DevOps ரிலேட்டடா நாங்க நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் நீங்க பாக்குறதுக்காக B-Tree சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.